ஏன்பா நான் தெரியாம தான் கேக்குறேன். வேலை புடுங்குறதுல பேச்சுதான் போச்சு, ருசி மட்டும் போகலையா? இந்த கட்டு கட்டுற காய்கறி வேணும் சொல்லு, வாங்கி போடுறேன். அதுக்காக கையை பிடிச்சிட்டு கடிச்சு வச்சிடாத. எனக்கு தேவையா இது? ஊட்டி விடுற வயசா இது? ஊட்டிக்கு அனிமன் போற வயசு. நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற. நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏணி வச்சு ஏறித்தான் ஊட்டணும். என்ன ஏப்ப விட்டியா? பாத்து விடுப்பா, மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது. இது எனக்கு தேவையா இது? இந்த நிமிஷம் வேறையா இனி? படுத்துக்கிற ராஜா. பூரியிலே ஊற வந்த ஊதாரி பங்காளி, பூரி தின்னு சலிச்சதில்ல, பல்லும் வலிச்சதில்ல. பூரியிலே ஊற வந்த ஊதாரி பங்காளி. மாடுங்களா எங்க அந்த கிழவி? வாடி வெளியில. கூப்பிடியா பாபாவ? கூப்பிடியா? கூப்பிடியா? அம்மா அவனை நோண்டாத, போய் மாட்ட நோண்டு. அது சொல்லு. ஏயா அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொல்லு பண்ணிச்சு. இப்ப யாருக்கு 10 பேர் வராங்க. இங்க என்ன நடக்க? உங்க சொந்தக்காரங்களா? உங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. ஏண்டி இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க 3 பேருமா சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல? நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வேன்? என்ன செய்வேன் நான் கேக்குறேன். உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க, வெளிய வச்சுக்கீங்க. இவனையும் சேர்த்து ஏத்துறோம். அண்ணே இருங்கண்ணே, எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லண்ணே. நான் நேரா வர்றேன், எம்எல்ஏ பாக்குறேன். இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் காபி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன். அண்ணே அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே, அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குதுங்களா? அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன். நாய் வாங்கின போலாம். வாங்கடா. நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா? வா, எம்எல்ஏ சொல்லி ஊமை பண்ணி கொடுத்து சேர்த்து விடுறேன். நெருங்க முடியாதா? உன்ன மாதிரி பொறுக்கில எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்னடா செல்லம் காட்டியா? செல்லுமே இதுக்கப்புறமே மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. பெரிய மனோகர கூட பிடிச்சு வந்து நம்மளை காப்பாற்ற போறாரு. அப்பா துறைக்கு வேற வந்து தூள் பண்ண போறான்பா. இதுக்குதான் கை தட்டுட்டு ஓடினாக்க பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இந்த ஒன்ன மட்டும் மறக்க மாட்டேங்கிறான் பாரு. பொம்பளை ரிப்பர் தெரிஞ்சா போய் அமைக்கிறான். அண்ணா சேவல் தலைனா அவனை எழுப்பிடுங்க, நான் சுகமா இருக்குன்னு தூங்கிடுவான். இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு? முக்கியமா என் கண்ணே பட்டுச்சியா? எல்லாம் போனோம். ஐயோ இத்தனை நாளா இந்த வீரம் எங்கேயா போச்சு? முதல்ல வீடு போய் உங்க அம்மா கையால பேசிட்டு போனா. என்னது ஆட்டோட ஆட தொங்குற? நண்பரை டைவர்ஸ் காப்பாத்தலான்னு எகிர்னேன். கேசுக்கு பேசுக்காம மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் இறக்கி விட்டு கூட்டிட்டு போமா? முடியாது, அப்படியே தொங்கு. தொங்குன வரைக்கும் போற இறக்கி கூட்டி போமா? அடைச்சி வாய முடியா? நாங்க கொஞ்சம் என்ன முறுக்கு புளி போறியாக்கும்? இல்ல, இருது மாநாட பத்தி பேச போறோம். அதுக்கு எதுக்கு மாநாடெல்லாம் கூட்டிட்டு நீங்களே அணைஞ்சிட்டு போக வேண்டியது? அடியே அட பாவீங்களா, என்ன இது கூட விட்டுட்டு போறீங்களே? காலையில எந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல சுக்கா வரவுல பேட்ல வர போட்டோ தெரியலையே. என்ன காப்பாத்து துறை, விட்டுட்டு போறீங்க. அந்த ஆள் கிடக்குறா, நீ வாயா. இடி இடிக்குது, மழை வரும் போல இருக்க. சத்தம் வாய்க்குள்ள வரலையா, மேல வருது. நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எங்க ஏரியால சொன்னாங்க. அது சரியாதான் போச்சு போ. என்னதான் இருக்கட்டும் ஐயா, நீ என் மானத்தை காப்பாத்துனதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேன் ஐயா. அடிச்சு இது என்ன மீட்டிங்கா மயக்க பிடிச்சி வளவளன்னு பேசுறதுக்கு? சுருக்கமாவே சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன் ஐயா. என்னய்யா லவ் பண்றேன்னு சொல்றேன், மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கா? வாய் சொல்றதாவது பேச.
ஐயோ எப்படியோப்பா அந்த ஆத்தா புரியத்துல அம்மானு பேச ஆரம்பிச்சிட்டேன். அம்மா அப்படிதான் புடிச்சுக்க. விட்டுறாத. கண்ணு கண்ணு அப்புறம் கிக்கு 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 அசுக்க ஊர தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட ராபிச்சு ஏ ராபிச்சு ஏ. நேற்று இவன் ஞானி, இன்று இவன் ஊமை. அடடடா, இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சரை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அது வெறும் வார்த்தையா சொல்லாம கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு பிரதர் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ராத்திரி நேரத்துல ஆளுக்கு 4 ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ண வர்ணிப்பியே. கண்கள் மை டப்பா, மூக்கு ஜெண்டோ பாம், உதடு க்ளோஸ். இந்த காது இருக்கே காது, காது இருக்கேடா காது. ஐயோ அம்மா, குத்திட்டான். பழசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. துரை சேட்டு அடிக்க வக்கில்லாம நம்ம 2 பேருமே குத்திட்டுமே, அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இது அவள் ஒரு டயோனர கலர் டிவி. துரை துரை எத்தனை இன்ச்சுங்கோ? ஐயோ அம்மா, 18 20. ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல. என்ன இப்படி எல்லாமா வர்ணிச்சாரு? ஆமாங்க. ஐயோ, என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு. வண்டி வண்டியாங்க. இனிமே நீங்க சிரமப்பட வேண்டாம். இவரை நானே வெளியில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். பாராபிட்டு வா. ஆமா, என் கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு? அடிச்சு அடியில மறந்து போச்சு. ஏமா அதையே நோட்டி நோட்டி கேக்குற? ஓஹோ, பாத்துமா, ஏற்கனவே உன்னால என் பிரதருக்கு பேச்சு போச்சு. இன்னும் உடம்புல இருக்கிற முக்கியமான பொருள் என்னென்ன போக போகுதோ. துரை, இனி எப்ப நீ நல்லா பேசுறது? நம்ம 2 பேரும் சைக்கிள் செயின தோல்ல போட்டுட்டு சமுதாய சேவை செய்யறது. இட் இஸ் டூ லேட் பா, டூ லேட். என்னையாது வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல உள்ள வந்து உட்காந்துட்ட? சரி படுத்துக்கிறேன். நான் கொடுத்த டைம் என்னோட முடிய போகுது. அசல் இந்த கையிலையும் வட்டி இந்த கையிலையும் எடுத்து வை. என்ன பாக்குற? உழைச்ச காசு தானே கேக்குறேன். ஆமா கிழிச்ச. அன்னைக்கு மீட்டிங்ல ராபிச்சுக்கார மாதிரி லோ லோன் பாட்டு பாடி நாயா கொலைச்ச. நீ கேட்ட கேட்டு செய்யுது வேற. ஆமா, அது எப்படி? 100 அழுகின முட்டை, தக்காளி, 100 சோடா, பிஞ்ச செருப்பு. யோ, என்னய்யா பாட்டு ரொம்ப தூரம் போகுது, பார்வை ரொம்ப கிட்டக்க வருது. என்ன விஷயம்? புரிந்து கொண்டாயா? உன் பேச்சு என்னும் பின்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு. செப்பு தமிழரசி செப்பு. தாவடியா கண்டது காதல? யோ, சும்மா நெடு நெடுன்னு பணமர மாதிரி வளர்ந்தா போறாதியா? ஆம்பளை கழகு வீரம், வீரர் தாய ஒரு பொண்ணு விரும்புவா. நான் தெரியாம கேக்குறேன். இந்த மூக்குத்தி அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரம் இருக்குதாயா? வீரமா அப்படின்னா? உனக்கு சொன்னா புரியாது. பெரியமா, இந்த ஏரியா பிஸ்தா துரை வீடு தானா? துரை வீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது துரை வீடு தானா? துரை வீடு இதுதான். அவன் என் புள்ளதான். துரை இருக்கா? நான் வா. மரியாதை மரியாதை. இந்த பாரு, நீ யாருங்கிறத சொல்லு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கம் என சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளைவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப.
விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஆ. ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்பு தான் வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலேயே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தாள வளவிய கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. நீ கூப்பிடுறியா இல்ல உள்ள மட்டுமா? போயிடுவியடி. என்ன யார் பார்த்தா? விளையாடாத. மரியாதையா பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தி திருப்பி கூட. தமிழே எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்தியே வாங்கலன்னு சொல்றாருல. என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரே. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? திருட்டு குடும்பமா இருக்கு. அசிங்கொப்ப மகளை யார பார்த்து திருட்டு குடும்பங்கிற? நம்மளை பார்த்து திருட்டு குடும்பங்கிற? பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? ஏய், அது இல்லம்மா, ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு நடு ரோட்ல நிக்க வச்சு திட்டுறது தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கிறியா? என்னடி இத பாரு டி. என் மூப்பத்திய டி. திருப்பி குடுக்கல டி. போலீஸ் வரைக்கும் டி. போக வேண்டிய டி. வரும் டி 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 டி. அடி போடி மகா போலீஸ். நாங்க பாக்காத போலீஸ். கூப்பிடுவோம் போலீஸ். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். என்னடி ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன்? நான் பேச ஆரம்பிச்சேன். நீ சாலா கடையில சாப்பிடுறடி. பொம்பளைன்னு பாக்கடி. அடி போடி. நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல இப்ப பொம்பளைன்னு பாக்குறாள். என்னடி பண்ணுவேன்? நீ எத்தனை தடவை அடிக்கிறது? ஆமா அடிப்பேன். இனிமே கடிப்பேன். என்னடி சொல்லுங்க? என்னைய கடிக்க. இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. கோவணமா கட்டுற? கட்டுடி. கட்டு கட்டு. என்னடி ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பேண்ட் பேண்ட் அடிக்கிறது? அது உங்க பெரியமாவ சைதை தமிழரசிய. தெரியுமாவா? இந்த வயசான காலத்துல உன் கற்பை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. மிருக்கு மிருக்கு வந்த பொண்ணுக்காக நீ சப்போர்ட் பண்றியா? நீ எல்லாம் ஒரு மகனா? மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இனம் கொண்ட சிங்கத்திடம் தோத்து ஓடு. அட சொல்லி வாய முடிக்க பேட்டைக்கு தனியா வந்து என்ன அடிச்சல. கூட்டத்தோட வந்து உன்னை மிதிக்கல. பெரிய சாய் சாய் தமிழருக்கு இல்ல. அடிப்படி படி உங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் தப்புன்னு சொல்லு. இப்படி ஒரு கேவலமான இந்த கழுது மேல உட்கார வச்சிருக்கீங்க. அந்த கழுதை எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு ஃபீல் பண்ணும். நாளைக்கு அந்த சொந்த பந்தங்களோட போய் சேர முடியுமா? பாரு எப்படி உட்கார்ந்து பாரு. மாலைன்னு சொன்ன உடனே என்ன மாலை ஏது மாலைன்னு நிமிந்து பாக்குறதே இல்லையாடா? குடிஞ்சுட்டு போருங்கோ போருங்கோன்னு வாங்கிக்கிறீங்களே, அது செருப்பு மாலைடா. இந்த பார், இனிமே நீ இந்தியாவின் எல்லையிலே இருக்கக்கூடாது. போடா. சக்திவேலு குடியா?
எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சது காரணமே நீங்கதான். என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இப்பவாவது உன் பொண்ணுன்னு நீ ஒத்துக்கிட்டியே. எல்லாரும் பேசுறாங்க, நீ மட்டும் என்ன பேசாம நிக்கிற? எல்லாரும் இருக்கிறாங்க, துறைய மட்டும் காணுமே. ஐயோ, ஏன்டா இப்படி வேஷம் போட்டிருக்க? என்ன நீ போயிடா ஓடிடுவானா? நீ சும்மா இருப்பீமா? இவனை பத்தி எனக்கு தெரியும். கறிக்குழம்பு கொஞ்சம் சட்டியில ஊத்தி மூக்கிட்ட காட்டினா தம்புராவை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மீசி அடிக்க ஓடியாந்துருவான். கொஞ்சம் சும்மா இருங்க. இது பாருங்க, என் உயிரையே அவருக்கு கொடுத்துட்டேன். நீங்க என் மேல அன்பு செலுத்தினது வீணா போச்சுன்னு தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க? ஆமா, குடும்பத்துல குழம்பு வந்துட்டு போது அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? நாங்களே சிலுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். அவங்களாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களா? அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன். நான் வர்றேன். நான் தான் சிலுக்கு. நான் தினமும் ஷூட்டிங் போறது உங்க ஏரியா வழியாதான். அப்பெல்லாம் நீங்க சைக்கிள் செயினோட தெரியும் போது நீங்க பெரிய வீரன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா உங்களை தான் பண்ணிக்கிறதுங்கிற முடிவோட வந்திருக்கேன். ஓ, சைக்கிள் செயினுக்கு இப்படி ஒரு மரியாதையா? ஏன் ஆடுறீங்க? என்ன துறை சொல்றீங்க? அட போதும், எழுந்திரி. தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்ப? சிலுக்கு சுமிதா எனக்கு குழந்தையாளா வருவாங்கன்னு நான் கணவரு கூட எதிர்பார்க்கல தோற. இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் தோற. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி. என்ன தோற? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி. ஐ நோ. ஏங்க இந்த கால் ஷீட் எல்லாம் எப்படிங்க பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் தோற. இந்தியாவில எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு? இவங்க சுடியோக்கு போறாங்கன்னு வெய்ய, பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு புஷ்பு கௌதமி, ஆனா அவங்க 2 பேரும் கிடைக்கலன்னு வைய, அட்லீஸ்ட் ஒரு ஸ்ரீதேவியாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான் கன்ஃபார்ம். கல்யாணத்தை வச்சுக்கலாம். பேர் வச்சுக்கலாம். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா? அந்த 2 மாலை எடு, இல்லன்னா 1.5 மாலை எடு. மகாளி என்ன பாக்குறீங்க? மாலை போடுங்க. சொல்லு. நீங்களும் போடுங்க. மொத்தத்துல சந்தோஷம் தானே? நீ என்ன யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற? இது ஏன் ஆளியா? என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா தர கண்ணு எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுந்தடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசக்குட்டி, எந்திரிடி. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா குயில் குஞ்சு, நீ யாவது எந்திரிடா. எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும்? இது என்னடா சைக்கிள் செயின்? என்ன பெரியமா இப்படி கேட்ட? நாங்க 2 பேரும் பெரிய ரவுடி இல்ல. எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. கபால சைக்கிள் செயின் உரிமை மூஞ்சில அடிச்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே. உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டு இருந்தானாக்கு, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. அடேங்கப்பா, இது சங்கீத கொட்டாவிடா சாமி. அப்பா அது கிடக்கட்டும். நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கடந்திருக்கிறீங்க. சலூன் சாமி கண்டு கொண்டாந்து விட்டுட்டு போனான். ஆமாமா, நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு. எகிரிடுச்சு. ஏன்பா இப்படி கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற? கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதா என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். சிசுக்கோட்டு பிராந்தி. ஐயோ,
அம்மா அம்மா சூப்பர் அம்மா. எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரம் உடை, சீக்கிரம் உடை. மசக்குட்டி, அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கால் எடுப்பா. குவார்டர் பாட்டிலுக்கு பாக பிரிவினியா? இந்த பாரு, பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாய மூடுற மசக்குட்டி. பல்லு பல பலன்னு இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். என்ன? இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர். இத போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன்னு ஆயிடுதுப்பா. ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க. துரை, சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம். என்ன இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. அம்மா போயிட்டு. வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, வெள்ளையம்மா. என்னங்கய்யா, நான் இங்கதானே இருக்கேன். என்னாச்சு? காலையில கடுகடுன்னு இருக்க? வேலைக்காரிக்கு என்ன கடுகு எடுப்பு வேண்டி இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. என் புள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் தானே கேக்குறேன். முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுதான் கோவமா? நீ உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுக்கிட்டு இருக்க. பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. ம். உங்கள மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் மொசக்குட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அடா 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 எப்படி இருப்பான் தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே. சூப்பர்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு. என்ன? 2 பிளேட் நல்லி இருக்கு. இன்னும் 2 பிளேட் நல்லியப்பா. இதுக்கு மேல என் காலு தாங்க இருக்கு. சாப்பிடறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? 215 ரூபாய். கரெக்ட். சோடாவை குடிச்சிட்டு பாட்டில திருப்பி கொடுத்துட்டா அந்த பாட்டிலுக்கு சேர்த்தா பில் போடுவீங்க. அது மாதிரி நான் எலும்பு திருப்பி கொடுத்துட்டேன்ல, சதைக்கு மட்டும் பில் போடுங்க. இந்த ஹோட்டல் வழக்கப்படி எலும்புக்கு சேர்த்துதான் விலை. உங்களுக்கு இந்த எலும்பெல்லாம் வேணும்னா கோழி பை கொண்டு வந்து அள்ளி எடுத்துட்டு போங்க. நான் வெளியே போறது பெரிய பிரச்சனை போலுக்கு. ஏய், என்ன நீங்க 2 பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். ஒரே என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? நானாங்க என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா வேண்டத கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிடுன்னு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா போடா. என்னென்ன கேட்காம ஏழற? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பளை இல்லையா? கடையடைப்பு இல்லையா? அர்த்தால் இல்லையா? கடையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான். எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்தாரியா? இந்த படை போதுமா? அத சொல்லி தரங்க வேணுமா? இந்த படை போதுமா? அத சொல்லி சொல்லி விட்டணுமா? கடையடைப்பு அடைப்பு தான். தமிழரசி வாழ்க, வாழ்க தமிழரசி. தலைவி தலைவி அம்மாள் போட்டு உங்க இதயம் நொறுக்கி ஐயோ தமிழரசி புல்பாட்டு வாழ்க. வீரா எனக்கு வீர வேண்டாம். தலைவி எப்படி இருக்கேன்? வெள்ள தாமரை மேல மட்டும் உட்கார்ந்தீங்கன்னா சரஸ்வதி மாதிரி இருப்ப. உட்கார்லன்னா பெருச்சாளி மாதிரி இருப்ப. யோ, நக்கல் பண்ணாதீங்க. போலாம். யாருக்காக? இது யாருக்காக? யோ, எனக்காகத்தான் சொல்றேன். சும்மா யாருக்காக யாருக்காகங்கிற? தங்க வளவி அழகா இருக்குதியா? பகவான் தங்கம் இல்லை, இது ரோல்டு கோல் பித்தளை இது. பித்தாள வளவியா? ஆமாங்கோ. ஏங்க பித்தாள வளவி நீயே சொல்ற, அப்புறம் ஏங்க பணம் கொடுத்த? அரே அம்மா, நம்ம கடை மேல இல்லாத போ. நம்ம தம்பி இருந்தா பொறுக்கி பையன், அவன் இது மேல பணம் கொடுத்துட்டான். உன் தம்பி பொறுக்கி பையனா? அரே மா, அது இல்லேமா.
என்ன பொறுக்கிங்கிற இல்லங்கிற? அரே அம்மா, நம்ம பேச்சிலே நம்பிக்கை இல்லைனா இதே பாருங்க, ரசீது பாருங்க, உங்க புள்ள கையெழுத்து போட்டுக்கிறான். யாரு? என் மொத்த குட்டி கையெழுத்து போட்டுக்கா? எங்க கண்ண கண்ண? ஏன் முடியுமா? ராக்கமா, கண்ணியம்மா, ஏன் ரமணி, எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. இது பாருங்க, என் புள்ள எவ்வளவு அழகா கையெழுத்து போட்டுருக்கான். பாரு பாரு பாரு. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, போலீஸையும் கூப்பிடுங்க.